கணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் அவசரம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலேயும் இருந்துவிடக்கூடாத ஒரு பண்பு. எனவே நாம் எல்லா இடத்திலும் நிதானமாக இருக்க வேண்டும். அவசரப்படுவதால் ஏற்படக்கூடிய விளைவு, அது சார்ந்த செயல்பாடுகள் குறித்து குர்ஆனிலும் ஹதீஸிலும் பேசப்பட்ட விஷயங்களை கடந்த ஜும்ஆ முதற்கொண்டு நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்க்கையில இபாதத்தாக இருந்தாலும், துஆவாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், குடும்பமாய் இருந்தாலும், தான் ஒரு மனிதனை பார்ப்பதிலிருந்து, பேசுவதிலிருந்து, பழகுவதிலிருந்து, ஒரு முஃமினை, ஒரு மனிதனை வெறுப்பதிலிருந்து எல்லா இடத்திலும் நிதானம் தவறாமல், அவசரப்பட்டு விடாமல், எல்லா இடத்திலேயும் சரியான முறையில் சீரிய சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்று எல்லா சந்தர்ப்பங்கள் குறித்தும் குர்ஆனில் விளக்கி பேசப்பட்டிருக்கிறது. வியாபாரம் தொடர்பாகவும், குடும்ப வாழ்க்கை தொடர்பாகவும், எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் யோசிக்கிறோமோ எல்லாவற்றுக்கும் சான்றாக, ஆதாரமாக ஹதீஸுகளும் ஆயத்துகளும் ஏராளமாக இருக்கிறது. அந்த வரிசையில் நாம் பார்க்கிற பொழுது, ஒரு மனிதன் பிறரை எடை போடக்கூடிய விஷயத்தில, அல்லது பிறர் நமக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் உள்வாங்கக்கூடிய விஷயத்தில ஒருபோதும் அவசரப்படாமல் நிதானமா இருக்க வேண்டும் என்று நாம் ஒரு சில செய்திகளை பார்க்க முற்படுகிற பொழுது, படிப்பினைக்கான நிறைய செய்திகளை நாம் பார்க்க பெறுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல உக்பத் இப்னு அபி முஈத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர் ரசூலுல்லாஹுடைய காலகட்டத்தில் இருந்தார். ஒரு கிராமத்தில் புதிதாக மக்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். அந்த கிராம மக்களிடத்தில் போய் ஜகாத்தை வசூல் செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உக்பத் இப்னு அபி முஈத் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபிக்கு உத்தரவிடுகிறார்கள். நீங்க போய் அந்த கிராமத்துல மக்களிடத்தில் ஜகாத்தை வசூல் செய்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த சஹாபி அந்த கிராமத்தை நோக்கி செல்லுகிறார். ஏற்கனவே அந்த சஹாபிக்கும் அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய கோத்திரத்தார்களுக்கும் ஒரு சில பகை உணர்வு இருக்கிறது. அந்த சஹாபி வருகிறார் என்கிற செய்தியை அந்த கிராம மக்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய நியத் என்ன, அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, முதலாக நாம் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து ஜகாத்தை வசூல் செய்வதற்காக ஆட்கள் வருகிறார்கள். வருபவர்களை கிராமத்தின் வாசலில் போய் நின்று வரவேற்று அழைத்து வர வேண்டும். எல்லா பொருளையும் தயாராக வையுங்கள் சொல்லி ஜகாத்தை தயார் செய்து வைத்து 4-5 நபர்கள் 10 நபர்களை கிராமத்திற்கு வெளியே அனுப்பி, நீங்கள் ஊர் எல்லையில் நில்லுங்கள், ஒரு சஹாபி வருவார், அவரை கண்ணியப்படுத்தி அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த கிராமத்தின் தலைவர் உத்தரவிடுகிறார். ஒரு 10-15 நபர்கள் ஊருக்கு வெளியே நிற்கிறார்கள் தயாராக. இந்த சஹாபி உக்பத் இப்னு அபி முஈத் என்ன செய்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலிருந்து பார்க்கிறார். ஒரு 5-10 பேர் 15 பேர் ஒரு கூட்டமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இவருக்கு பழைய நினைவு வருகிறது. ஒருவேளை இவர்கள் நம்மை தாக்குவதற்காக முற்பட்டிருக்கிறார்களோ, நாம் போனால் இவர்கள் நம்மை கொண்டு விடுவார்களோ என்கிற அந்த சூழ்நிலையில, என்கிற அந்த சிந்தனையில அந்த சஹாபி கிராமத்திற்கு செல்லாமல் தூரத்திலிருந்து அவர்களை பார்த்து பயந்து மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. மீண்டும் நபியிடத்தில் வந்து அவர்கள் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், அவர்கள் ஜகாத்து கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள், என்னை கொலை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், நான் போனா என்னை பிடித்து தாக்கி என்னை கொன்று விடுவார்கள், ஊருக்கு வெளியே எல்லாம் தயாராக நிற்கிறார்கள், நான் மீண்டும் வந்து விட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வந்து சேருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை நம்பி, இந்த செய்தியை சரியான முறையில் விசாரிக்காமல் உண்மை என்று நம்பி என்ன செய்யறாங்கன்னா, ஒரு படையை தயார் செய்யுமாறு உத்தரவிட்டு விடுகிறார்கள். பொதுவாக தூதர்களாக செல்லக்கூடியவர்களை தாக்குவது என்பது அரசியல் மரபுகளில் ஒரு மிக மோசமான ஒரு செயல்பாடு. ஒரு 2 நாடுகளுக்கு மத்தியில என்னதான் பகை உணர்வு இருந்தாலும், சண்டைகள் நடந்தாலும், போர் நடந்தாலும், தூதர்களாக செய்தியை கொண்டு செல்லுகிறவர்களை அவர்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள். ஆனால் இங்கே நாம் அனுப்பிய ஒரு ஆளை அவர்கள் கொல்ல வருகிறார்கள் என்கிற அந்த கோபத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையை தயார் செய்யுமாறு உத்தரவிடுகிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட கிராமத்தின் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வருகிறார். வந்து சொல்றார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஜகாத்தை வசூல் செய்வதற்காக ஆள் அனுப்புவதாக சொன்னீர்கள், நாங்கள் எல்லா பொருட்களையும் தயார் செய்து வைத்திருந்தோம், ஒரு 10-15 நபர்களை கிராமத்திற்கு வெளியே நின்று மக்கள் வரக்கூடியவரை வரவேற்பதற்காக நாங்கள் நிறுத்தி வைத்திருந்தோம், வந்தவர் பாதி வழியிலேயே திரும்பி சென்று விட்டார், எங்களுடைய கிராமத்தை பார்த்துட்டு
பாதி வழியில் திரும்பி சென்று விட்டார், அவர் எங்களுடைய கிராமத்திற்கு வரவில்லை, என்ன செய்தி என்ன ஆச்சுன்னு சொல்லி அந்த தலைவர் விசாரிக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியான சூழ்நிலை பிடிபடுகிறது. ஓஹோ, இவர் இது தவறான முறையில் புரிந்து இந்த சஹாபி நமக்கு ஒரு தவறான தகவலை கொடுத்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் உணர்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரா அல் ஹுஜராத் என்கிற அத்தியாயத்தில் 8வது வசனத்தை இறக்கி வைக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, விசுவாசிகளே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிக்கும் பினபஇன், ஒரு பொய்யான ஒரு மனிதர் உங்களிடத்தில் பினபஇன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட ஒரு நபர் ஒரு புகாரை ஒரு தகவலை சொன்னால் ஃபதபையனு, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின், நீங்கள் சரியான முறையில் அதை விலக்கிக் கொள்ளாமல் நீங்கள் கொண்டு வந்த செய்தியின் மீது நடவடிக்கை எடுத்து ஃபதுஸ்லிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமின், எடுத்த நடவடிக்கையின் மீது நீங்கள் கை செய்தத்தோடு நீங்கள் சென்றுவிடக்கூடும். எனவே யாராவது செய்தியை கொண்டு வந்தால், ஒருவர் பொய்யான தகவலை கொண்டு வந்தால், நீங்கள் முதல்ல அதை சரியான முறையில் விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக சூரா அல் ஹுஜராத்தினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு செய்தியை சொன்னான். இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான படிப்பினை என்னன்னு சொன்னால், குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக, சமூக ரீதியாக நமக்கு வரக்கூடிய எல்லா தகவல்களையும் நாம் அப்படியே முழுமையாக உள்வாங்கி அதற்கான எதிர்வினையை அவ்வளவு எளிதாக வெளிப்படுத்தி விடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்ன செய்தி, பிறரை பற்றி நீங்கள் எடை போடுகிற பொழுது வரக்கூடிய செய்தியை வைத்து நீங்கள் எடை போடாதீர்கள், அதை நீங்கள் முழுமையாக ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சொல்லியிருக்கிறான். இதே போன்ற இன்னொரு வரலாறை கூட நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு ஒரு செய்தி சொல்லப்படும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்கள் முற்றிலுமாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முரண்பட்டு இருப்பார்கள். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு 3 நாள் அவகாசம். முதல் நாள் உங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும், 2வது நாள் ஒரு அடையாளம் தெரியும், 3வது நாள் அடையாளம் தெரியும். இந்த 3 பெரும் அடையாளங்களை சொல்லிவிட்டு 4வது நாள் நீங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படுவீர்கள், நீங்கள் உங்களை யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி தன்னை ஏற்றுக்கொள்ளாத கௌமுக்கு ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் 3 நாள் அவகாசத்தை வைத்துவிட்டு ஊரை விட்டு வெளியே வந்து விடுவார்கள். அப்பொழுது அந்த மக்கள் பார்ப்பார்கள், முதல் நாள் அவர்கள் சொன்ன அடையாளம் நடக்கும், 2வது நாள் அடையாளம் நடக்கும். அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர் உண்மையிலேயே நபிதான், நாம் தான் தவறாக இவரை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டோம்னு சொல்லி இப்பொழுது இன்னும் ஒரு நாள் தள்ளிச்சுனா நாம் அழிக்கப்பட்டு விடுவோம் என்கிற சூழ்நிலையிலே ஒட்டுமொத்த ஊரும் ஒரு இடத்தில் திரண்டு அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி துஆ செய்து தௌபா செய்து அந்த தௌபாவுக்கான அந்த கபூலியத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய தௌபா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அல்லாஹ் இறக்க வேண்டிய வேதனையை நிறுத்தி வைத்து விட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? 4வது நாள் இந்த மக்கள் அழிக்கப்படுவார்கள், அந்த அழிவை நாம் பார்த்து விட்டு செல்ல வேண்டும்னு ஊருக்கு வெளியே காத்திருக்கிறார்கள். இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பாவ மன்னிப்பை பெற்று விட்டார்கள். வேதனை இறங்கவில்லை. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய உத்தரவோடு மீண்டும் அந்த ஊருக்கு சென்றிருந்தால் அவர்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை நபியாக ஏற்று மொத்த சமூகமும் மாறி இருக்கும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நாம் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் சொல்லிட்டு வந்தோம், அவர்கள் அழிக்கப்படவில்லை, அவர்களுக்கு வேதனை இறங்கவில்லை. மீண்டும் நாம் சென்றால் இவர்கள் நம்மை பொய்யர்கள் என்று பொய்யன் என்று நினைத்து நம்மை கொண்டு விடுவார்கள் என்கிற பயத்தில் அந்த ஊரை விட்டும் ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் வெளியே சென்று கப்பலில் ஏறினார்கள். அதற்கு பின்னால் மீனுடைய வயிற்றில் சிறை வைக்கப்பட்டார்கள். அதனுடைய வரலாற்று செய்தி தொடர்ந்து செல்லக்கூடிய செய்தி. இந்த இடத்தில் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவசரப்பட்டு ஊருக்கு செல்லாமல் போனதன் காரணமாக அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக மாறி போனதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன், அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, உங்களிடத்தில் ஒருவர் நியாயம் கேட்பதற்காக ஒரு கண்ணை பிடுங்கி கையில் வைத்து இரத்த காயத்தோடு வந்து நின்றாலும் கூட நீங்கள் அவசரப்பட்டு அவருக்கு நியாயம் வழங்கி விடாதீர்கள். இன்னொரு தரப்பில் வரக்கூடியவர் 2 கண்களையும் பிடுங்கி கொண்டு வரலாம் என்று சொல்லுவார். ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய செய்தி. நம்மள்ட்ட ஒருத்தர் நியாயம் கேட்டு வர்றார், ஒரு கண் பிடுங்கப்பட்டு கையில வச்சு ரத்தத்தோடு வர்றாருன்னா, ஆகா இவர் பாதிக்கப்பட்டு விட்டாரே, இவருக்கு கண்ணே பிடுங்கப்பட்டு இருக்கிறதே என்று நாம் அவசரப்பட்டு விடக்கூடாது. இன்னொரு தரப்பில் இருப்பவருக்கு 2 கண்களும் போயிருக்கலாம். எனவே
ரெண்டு தரப்பையும் பார்த்து நீங்கள் சரியான முறையில் நிதானமாக செயல்படுங்கள் என்று சொன்னதையெல்லாம் நாம் கிதாபுகளில் பார்க்கிறோம். எனவே ஒரு முஃமின் அவசரப்படக்கூடாது என்று பார்க்கிற பொழுது பிறரை எடை போடக்கூடிய விஷயத்தில், மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யக்கூடிய விஷயத்தில் அவசரப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் மேலே சொன்ன ஆயத்தும் ஹதீஸும் வரலாறுகளும் நமக்கு பாடமாய் சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா துன்யாவில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நிதானம் தவறாமல் நடக்கக்கூடிய நல்லதொரு மக்களாய் நம் அனைவரையும் ஆக்கி நல்லதொரு புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.